சூப் ஐட்டங்கள் இதெல்லாம் வந்து செய்வினோம். இடியாப்பம் புட்டு இருக்கா? மசாஜ் சென்டர்ஸ் சும்மா நார்மல் பெட்டி கடையில் போனீங்கன்னா கஞ்சா பண்ணி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இலங்கை ஜனாதிபதியினுடைய ஃபோட்டோக்கள் இதில் வச்சுக்கணும் பாருங்கள். அதோட இலங்கையில் எடுக்கிற எல்லா சாப்பாடும் நீங்கள் தாய்லாந்து வந்தாலும் சாப்பிடலாம். கொத்து பரோட்டா இருக்குது, பிரியாணி இருக்குது, ரொட்டி இருக்குது. நானே எதிர்பார்க்கல அண்ணன் தமிழில் காய்க்கிறார். தாய்லாந்தில் அண்ணன் தமிழில் காய்க்கிறார். என்ன வேணும் தம்பி சொல்லுங்க. தேடி 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 தெரிஞ்ச நாங்கள் இலங்கை சாப்பாடு இங்கே சாப்பிடலாம்ட்டு. இங்கே சம்பல் இருக்குது, பீட்ரூட் இருக்குது, அப்பளம் மிளகாய் இருக்குது. இந்த உரைப்பு நாக்கில் வடத்தான் நாங்கள் உயிரோடு இருக்கிற ஒரு ஃபீல் வருது. ஒரு இடத்துல நாங்கள் இப்படி சரி 10 ரூபா குறைச்சி இருந்தான்னு விட்ட வேண்டாம் வந்து எங்களுக்கு அதை விட 10 மடங்கா 100 ரூபா ஒரு இடத்துல போகும். அப்போ வேண்ட உழைப்புகளை நாங்கள் திருடக்கூடாது. அதனால் சொல்லிவிட்டு கொடுத்துட்டு வந்துட்டோம். அப்படி ஒரு பொலிசியில் நான் இருக்கிறேன். இப்போ புளியம்பழம் எல்லாம் வச்சுக்கணும் மேடாப்பா. ஆரஞ்சு 100 ரூபா. ஜூஸ் எல்லாம் வந்து இந்த ஷாப்பிங் பேக்கில் கட்டி வைக்கணும். இதில் வணக்கம் எல்லாருக்கும். இன்னும் ஒரு காணொலியில் சந்திக்கிறோம். என்னடா தொடக்கமே இவன் கதைக்கிறான், ஒன்றுமே கேட்கல, வாய் மட்டும் அசைதண்டு யோசிப்பீர்கள். அதுதான் சம்பவம் நடந்துருச்சு மக்களே. தாய்லாந்தில் சம்பவம் நடந்துருச்சு. என்ன சம்பவம்னா வந்து நான் ரெக்கார்ட் பண்ணி கொண்டு போனால் டெக்னிக்கல் எரர் காரணமாக வந்து தனியாக படம் மட்டும் வந்திருக்கு. அது இந்த காட்சிகள் இல்லை. அதனால தான் நான் இப்போ வீட்டில் எடிட் பண்ணிக்க இந்த காட்சி சவுண்டை வந்து கொடுத்து கொண்டிருக்கிறேன். இப்போ நாங்கள் தாய்லாந்தில் நிற்கிற விஷயம் எல்லாருக்குமே தெரியும். தாய்லாந்தில் ஒவ்வொரு விஷயங்களாக பதிவு செய்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு இப்போ சொந்த ஊரில் இருந்து இன்னும் ஒரு நாட்டுக்கு போய்க்கு தான் கணக்கு பேர் சொல்லிக்கணும். ஐயோ நாக்கு செத்துட்டு வந்துட்டு வீட்டில் போய் ஒரு சாப்பாடு ஒன்று சாப்பிட்டா தான் அந்த ருசி தெரியும். என்ன மாதிரி எங்களுக்கு தாய்லாந்தில் நின்ற நாள் தான் எங்களுடைய ஊர் சாப்பாட்டை மிஸ் பண்ணினாங்க. நாக்கு செத்தே போயிட்டுன்னு சொல்லலாம். தாய்லாந்து சாப்பாடில் உப்பில்லை, உரைப்பில்லை, ஒன்றுமே இல்லை, சப்புன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் இன்றைக்கு நாங்கள் தாய்லாந்தில் இலங்கை சாப்பாடை தேடி தேடி அலைய போகிறோம். அந்த ஒரு பயணம் தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. அதோட இங்கே இருக்கிற விஷயங்களையும் உங்களுக்கு தரப்போகிறோம். உங்களுக்குமே வந்து பிரியோசனமாக இருந்து கொள்ளும். தொடர்ந்து அப்படி சேனலில் பாருங்கள். எங்களுடைய சேனலுக்கு யாராவது பார்க்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. இருக்கு ஆனால் வேண்ட சாப்பாட்டை பார்த்தீங்கன்னா இந்த இப்படி தான் இருக்குங்க. சூப் ஐட்டங்கள் இதெல்லாம் வந்து செய்வினோம். நூடுல்ஸ் ஐட்டங்கள். ஆனால் நாங்கள் இந்த சோத்தை குழச்சி இந்த ரொட்டியை போட்டு கறியை விட்டு இடியப்பம் புட்டு இருக்கா? அது புட்டுக்கு ஆட்டுக்கறி சாப்பிட்றாங்க. ஆட்டுக்கறிக்கு என்று பார்த்தா அது வெள்ளையா தான் கிடக்கு. எல்லாமே வெள்ளையா தான் இருக்கு. ஒன்று உப்பே போடுறாங்க இல்லையா? மணல் நிறத்துல இருக்கு. கடற்கரை மணல் நிறத்துல இங்கே எல்லாமே இருக்கு. அப்போ உரைப்பன்றதே இங்கே இல்லை. அப்போ இன்றைக்கு காரசாரமான ஒரு விருந்து நாங்கள் போகிறோம். இதுதான் சின்ன கடை, சின்ன கடைகள் இருக்கும் தாய்லாந்தில். மற்ற இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே மசாஜ் சென்டர்ஸ் இளநீ உண்டு. 40 ரூபா போட்டுக்கிறாங்க. 40 ரூபாய்னா எங்கிட்ட ஒரு காசுக்கு 400 ரூபாய். சாக்லேட் ஐட்டம் இல்லாமல் தான் இந்த வெளிநாட்டு சாக்லேட்டு பேக்கெட்ஸ் கிடக்கு. ஆனால் இங்கே தான் ப்ராடக்ட் போல். இந்த ஸ்ட்ரீட்டெல்லாம் வந்து இரவில் அவ்வளோ பிஸியாக இருக்கும். இரவு நான் உங்களுக்கு வீடியோ எடுக்கக்கூடிய மாதிரி இருந்தால் இல்லாடி அடுத்து உங்களோட பயந்து கொள்ளும். இதெல்லாம் பார்த்திங்கன்னா மசாஜ், தாய் மசாஜ் செய்கிற இடங்கள். இந்த ஸ்ட்ரீட் ஃபுல்லாகவே கணக்கு மசாஜ் சென்டர் இருக்குது. அது வந்து லீகலாக செய்யணும். கவர்மெண்ட்டோட இதில் இங்கே வந்து கஞ்சா விற்கணும், மசாஜ் சென்டர் இருக்குது. இதெல்லாமே வந்து லீகல்லாம், ஒன்றுமே வந்து இல்லீகல் இல்லை. சும்மா நார்மல் பெட்டி கடையில் போனீங்கன்னா கஞ்சா பண்ணி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். 100 ரூபாண்டா, 100 ரூபா, 80 ரூபா, அப்படி 800 ரூபா, 1000 ரூபா எங்கட காசுக்கு இங்கே கஞ்சா தெரியும். எங்கே இந்தியாவில் தான் அந்த கடை இருக்குன்னு சொன்னவங்க நாங்கள் தாண்டி போயிட்டோமா? இந்த இடம் போகுமா? போட் போட்டிருப்பாங்களோட. இந்த போட்டிருப்பாங்க. மணல் லங்கா ரெஸ்டாரண்ட் 2 போட்டிருக்கு. இங்கே தான் வந்து ஸ்ரீலங்கன் சாப்பாடு வந்து சாப்பிட்டு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். மற்ற கூடுதலாக வந்து கட்டிடங்கள்லாம் நீங்கள் இருக்கிற கட்டிடங்கள்லாம் எல்லாமே வந்து பெருசாக இருக்குது. அதை விட மக்கள்கிட்ட வாழ்க்கை முறை கணக்க மக்கள் வந்து என்னென்னு சொல்கிறோம், அந்த கஷ்டப்படுற மக்களை வந்து காணக்கூடிய மாதிரி இருக்குது கணக்கு பேர். இங்கே நான் நினைக்கிறேன் அந்த லேபர் சார்ஜ் எல்லாம் வந்து
சரியான குறைவாக இருக்கும் போல். இந்த மற்றது இந்த வாகனங்கள் எல்லாம் இந்த இலக்கத்தடை எல்லாம் சும்மா நாங்கள் விரும்பின மாதிரியே அடிக்கலாம். எங்களோட கலருக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் அடிக்கலாம். மணல் லங்கா ரெஸ்டாரண்ட் இந்த கடைக்கு, இந்த கடையெல்லாம் வந்து இலங்கை சாப்பாடு வந்து சாப்பிட கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குமென்னு சொன்னேன். மதியம் இரவு காலம் புட்டு இடியப்பம் எல்லாம் வந்து எடுக்கலாம்னு சொல்லியிருந்ததை நாங்கள் டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். இவ்வளோ போமா இல்லை இல்லை இன்சைட். இந்த கடை வந்து இப்படி தான் இருக்கு பாருங்கள். கூடுதலாக என்ன இலங்கை ஜனாதிபதியினுடைய ஃபோட்டோக்கள் இதில் வச்சுக்கின பாருங்கள். அதோட இங்கே வந்து அரசாட்சி இதில் எல்லா இடத்துலையும் வந்து இந்த அரசாங்க இதில் வந்து வச்சிருக்கணும். இல்லை நன்றி நன்றி. அங்கே ஸ்ரீலங்கன்ற வச்சிக்கலாம். ஸோ இலங்கையில் எடுக்கிற எல்லா சாப்பாடும் நீங்கள் தாய்லாந்து வந்தாலும் சாப்பிடலாம். சுகம் நல்ல சுகம். என்ன இது மெனு தான் மெனு பார்ப்போம் என்ன இருக்குண்டு. இரவு வீட்டை ரூமுக்கு போக 3 மணி. நன்றி. ஸ்ரீலங்கன் மெனு பார்த்தீங்களா? மெனுவே பாருங்கள். ஒரிஜினல் ஸ்ரீலங்கன் ஃபுட். இதில் என்ன இருக்குண்டா, ரைஸ் அண்ட் கறி செட் இருக்குது. இது பாருங்க, ரைஸ் அண்ட் கறி, சோறு கறி இருக்குது, மீன் இருக்குது. இது வந்து கொத்து பரோட்டா இருக்குது, பிரியாணி இருக்குது, ரொட்டி இருக்குது, இடியாப்பா புட்டுது ஏன்னா. ஆஹா ஓகே இடியாப்பம் இருக்குது, கொத்து இருக்குது. ரைஸ் அண்ட் கறி சாப்பிட்டு பார்ப்போம். இதில் ரைஸ் அண்ட் கறி இருக்குது, பார்த்திங்கன்னா கொத்து இருக்குது, பிரியாணி இருக்குது. பிரியாணி ரைஸ் வந்து 100 ரூபா, சிக்கன் பிரியாணி வந்து 150 ரூபா. சிக்கன் கொத்து இதில் விலையில் பாருங்கள். இது இந்த 10 மடங்கு வரும் எங்களோட இது. அந்த கறிகள் எல்லாமே இருக்குது. இது எல்லாமே வந்து இலங்கை ஸ்டைலில் செய்தறியும். இந்த புட்டு கிடக்குயா, இப்போ இருக்குது தாய்லாந்தில் புட்டு கிடக்கு, அப்பம் கிடக்குது, ரோல் இருக்குது, பெட்டிஸ், சம்சா எல்லாம் இருக்குது. அதோட இங்கே எல்லா கடையிலையும் வந்து பிஎஸ் விற்கணும். அந்தந்த பிஎஸ் இந்த விலையில் போட்டிருக்கணும். சோறு கறி ஒன்றும் அது நீங்கள் ஒன்று சோறு கறி ஒன்று எடுப்போம் சாம்பிளுக்கு. அதோட இதே எடுப்போம். செட் மெனு சிக்கன் ரைஸ் அண்ட் கறி ஹவு மச்? 135. ஓகே, 1350 ரூபா எங்களோட காசுக்கு. சிக்கன் பிரியாணியும் சரி. அவர் சிக்கன் சொல்ல பண்ணியா வந்து நாங்கள் செட் மெனு கட்டில் ஃபிஷ் ஸ்ரீலங்கன். கனவா ஸ்ரீலங்கன் தான் வேணும், எல்லாம் ஸ்ரீலங்கன் இது. ஓகே அதான் கனவா கறி. மெக்ஸ் ஸ்பைசி நல்ல உரைப்பாக போட்டு தாங்க. உப்பு, சால்ட், மெக்ஸ் சால்ட், மெக்ஸ். ஓகே ஸ்ப்ரைட். அதோட இங்கே வேறுங்க கறிகள் எல்லாம் கிடக்கு. நானே எதிர்பார்க்கல, அண்ணன் தமிழில் காய்க்கிறார். தாய்லாந்தில் அண்ணன் தமிழில் காய்க்கிறார். வேறுங்க என்ன வேணும் தம்பி சொல்லுங்க. கூடுதலாக சிங்களேஸ் தான் இருந்தாலுமே வந்து அவையில் தமிழ் காய்க்கணும். கொஞ்சம் பரோட்டா இருக்குது, முட்டையாப்பம் இருக்குது, முட்டை ரொட்டி இருக்குது, ரோல் இருக்குது, பட்டிஸ் இருக்குது. என்ன வேணுமா இலங்கை சாப்பாடு என்ன வேணுமென்றாலும் நீங்கள் பேங்காக் வரைக்கும் இங்கே கொஞ்சம் வந்தீங்கன்னா சாப்பிட்டு கொள்ளலாம். என்ன கடுமையான பசியில் இருக்கிறோம். இப்போ எத்தனை மணி தெரியுமே? 12, 18 ஆகிட்டு. விடிய விழுங்கிறது வந்து 10:30க்கு தான் விழுங்கிறது. அதுக்கப்புறம் குளிச்சுட்டு வந்து இப்போ மத்தியானம் ஆகிடும். இப்போ நான் விடிய சாப்பாடா மத்தியானம் சாப்பாடு விடிய சாப்பாடு சத்தியமாக சாப்பாடு சாப்பிட்றோம். ரெண்டும் கலந்து சாப்பிட்றோம். என்ன இப்போ 12, 18 இங்கே பார்த்தீங்களோ இருந்தாலும் நாங்கள் சாப்பாடு சாப்பிட்றோம். என்ன செய்கிறது? போகிற இடங்களில் இப்படித்தான். அதோட சாப்பாடு தான். அதான் இவர் சொன்னார் இல்லை தானே வீட்டை பொருள் கிடைக்கிறது. நான் சொன்னால் அது இல்லை, நாங்கள் போய் முதல்ல சாப்பிடுவோம். இங்கே இந்த வெப்பநிலை பார்த்தீங்கன்னா
டிகிரி செல்சியஸில் இருக்குது. அப்போ அதால் எங்களுக்கு தாக்கு பிடிக்கும். அடிக்கடி வந்து தண்ணி விடாது, அடிக்கடி சாப்பிடும். பட் நாங்கள் எல்லாமே நடந்து தான் போகிறோம் தான். கிட்ட எல்லாமே ஒரு 2 கிலோமீட்டர் அவ்வளோத்துக்கு நடக்கும். மற்றது என்ன விஷயம் என்ன வந்து அங்கே இலங்கையிலேருந்து வெளிக்கிடைக்கு வந்து பொடியங்கள் பேக்கெட் அவங்க திறந்து காட்டினவங்க காட்டைக்கு வந்து பிஸ்கெட் இருந்தது, நூடுல்ஸ் பேக்கெட் இருந்தது, முறுக்கு எல்லாம் கொண்டு வந்தவங்க. நான் சிரிச்சேன், நான் என்னடா அங்கே சாப்பாடு இருக்குது தானே போகிற இடங்களில் அந்த சாப்பாடை சாப்பிடுவோம்னு சிரிச்சேன் நான். ஆனால் எனக்கு இங்கே வந்து முதல் நாள் இங்கேருந்து ஸ்பெண்ட் பண்ணின அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது அந்த ஒரு ஃபீல். எங்களோட ஊர் சாப்பாடுன்ற அந்த கார சாரங்கள், அந்த ஒரு இதுகள் எந்த மாதிரி இருக்க வேண்டாம். அப்போ நாங்கள் தேடி தெரிஞ்ச நாங்கள் இலங்கை சாப்பாடு அங்கே சாப்பிடலாம்னு நேற்று வந்து நாங்கள் நேற்று இங்கே கொத்து சாப்பிட்றாங்க. கொத்து சாப்பிட்டா அசல் இப்போ இலங்கையில் எந்த ஒரு இடத்துலையும் நீங்கள் கொத்து சாப்பிட போகிறீங்கன்னா அந்தளவு டேஸ்ட்டாக இருந்தது. அப்போ தான் நாங்களுமே யோசிச்சுனாங்க, சரி உங்களுக்குமே வந்து பகிர்ந்து கொள்வோம், நீங்கள் பேங்காக் வரைக்கும் வந்து இங்கே சாப்பிட்டு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். மற்றது இப்போ இந்தியாக்காரன் கடை இருக்குது, அதில் தமிழ்நாடு விவசாயியில் ஆந்திராக்காரன் மற்றது அங்கே வட இந்தியாக்காரன் இருக்குது. ஆனால் இன்னும் கொஞ்சம் அவங்க கொஞ்சம் ரேட்டும் கூடவா இருக்குது, சரியான விலையல் கூட. நல்ல டேஸ்ட். நேற்று ஒன்று இரவு சாப்பிட்ட நாங்கள் ஆந்திராக்காரங்கிட்ட தெலுங்காக்கிட்ட நல்ல இப்போ நான் தந்திருந்தாங்க. மற்றது கேரளா ரொட்டி தந்திருந்தாங்க. மற்றது அதை தவிர இன்னொரு ரொட்டி ஒன்று தந்திருந்தாங்க. என்ன சரியா தந்தூர் ரொட்டி, அது நல்ல டேஸ்ட். ஆனால் விலை உண்மையாக கூட, ஆனால் பரவாயில்ல. அது கொஞ்சம் ரெஸ்டாரண்ட் லெவலில் அது வந்து இருக்குது. நல்ல ஒரு சாப்பாடு, நல்ல ஒரு உபசரிப்பும் செய்கிறாங்க, இப்போ கவனிக்கிறாங்க. என்னென்ன கேட்குறோமோ அதை கேட்ட மாதிரி. ஆனால் என்ன வெளியில் ரெண்டு கூப்பிடுவாங்க. இப்போ நாங்கள் யாழ்ப்பாணம் பஸ் ஸ்டாண்டுக்கு எப்படி அந்த சின்ன கூழ்வாரில் அதே மாதிரி தான் சாப்பாடு. சின்ன கடை பெரிய கடை என்ற ஒரு வித்தியாசம் இல்லை, எல்லாருமே அதே மாதிரி தான் கூப்பிடுறாங்க. பட் நல்ல கவனிப்பு, அது யாராக இருந்தாலும் நல்ல ஒரு கவனிப்பாக இருக்குது. இப்போ இங்கே இருக்கிற தாய்லாந்து அந்த நாட்டுக்காரனாக இருந்தாலும் இல்லை பர்மாக்காரன் நேபாளிக்காரன் கூட இருக்கிறாங்களோ அவங்க வந்து புடவை கடை அந்த வியாபாரம் ஃபேன்சி கடை வியாபாரம் தான் நேபாளிக்காரர் செய்கிறாங்க. அதுவும் நாங்கள் அவங்களுக்கு காட்டுவோம். இந்திரா மார்க்கெட் ஒரு விஷயத்துக்கு தான் நாங்கள் போவோம். என்னடா இந்திராண்ட என்ன தமிழை காட்டா இதை வந்து யோசிக்காங்க. இங்கே கொஞ்சம் பேர்கள் வந்து தமிழ்லான் இருக்கு. இப்போ இங்கே ஏர்போர்ட்டை பார்த்தா இப்போ சுவர்ணா பூமி என்று சொல்லி தாய்லாந்து பண்டைய பேராக வந்திருக்கு. அப்படி சில விஷயங்கள் தமிழோட அவையில் வந்து கும்புறது வணக்கம் கைதர மாட்டேன் வணக்கம் வந்து கும்பிட்டு தலையை இப்படி குனிக்கணும். கிட்டத்தட்ட சேமாக தான் இருக்கு. இப்போ சோடா வந்திருக்கு, சோடாவை குடிச்சு பார்ப்போம். தாய்லாந்து 75 ml. அங்கே நாங்கள் 250 275 தானே, 200 பெருசு, இங்கே 375 ml. ஆனால் சேமாக தான் இருக்குது. கொஞ்சம் வந்து தண்ணி வித்தியாசங்கள் படைக்க இது படுது. ஆனால் இங்கே தண்ணி எவ்வளோ வந்து குடி என்ன மாதிரி இருக்கு. என்ன தண்ணி மட்டும் அந்த ஃபில்டர் வாட்டரில் அந்த சோடாவை இன்னும் குடிச்சுக்கொண்டே இருக்கும். ஃபில்டர் வாட்டரில் அந்த மனங்கள் ஒன்றுமே இல்லை, நல்லா இருக்கு. என்ன சம்பவம்னா வந்து வந்த உடனே விழுந்து கவனிச்சாங்க. வந்து 1/2 மணி நேரம் ஆகுது, இன்னும் ஒரு சாப்பாடு கூட வரையில. 12 மணிக்கு வந்தனா இப்போ 12:38. ஆனால் எங்களுக்கு பிறகு வந்தாங்களுக்கு கொடுத்துட்டாங்க. அவங்க சிங்களம் கழிச்சபடியாக அவங்களுக்கு கொடுத்துட்டாங்க போல இருக்குது. அதில் இருக்கிறவங்களுக்கு வந்து சாப்பாடு வந்துட்டு பிரியாணியால் பிந்து தான் இருந்ததை கொண்டு வந்தால் நாங்கள் கொஞ்சமாவது பயந்து உண்ணுவோம். என்ன நாங்கள் 2 நாளும் இட்டா பயிரோம் இருக்கிறது தாங்கடா டே, பசிக்குதுடா டே. 40 பிறகு வர்றது சாப்பாடு. எங்களுக்கு பிறகு வந்த ஆட்கள் சாப்பிட்டுட்டு போயிட்டோம். கேட்டதுக்கு வந்து பிரியாணி போட லேட் ஆகிட்டேன்டா. அப்போ நீங்கள் உடனே சாப்பிட்டு போகிற ஆக்கள்ண்டா வந்து சோறு கறி ஆர்டர் பண்ணிங்கன்னா உடனே நீங்கள் சாப்பிட்டு போகலாம். என்ன இதில் பார்த்தீங்கன்னா வெள்ளை சோறு இருக்குது. மற்றது இது என்னது சொதி, இதுதான் சொதி இல்லை, இதுதான் கணவாய் கறி. நான் வெள்ளையாக கிடக்கு, எங்களை மாதிரி சிவத்தது இல்லை. மற்றது இங்கே சம்பல் இருக்குது, பீட்ரூட் இருக்குது, அப்பளம் மிளகாய் இருக்குது, பருப்பு இருக்குது, மற்றது கத்தரிக்காய் பிரட்டல் இருக்குது. பாருங்கள் இவ்வளோ வந்து 130 பாத் போட்டிக்கணும். எங்கட காசுக்கு பார்த்தோம்னா வந்து 1300 ரூபா. இது வெள்ளையாக இருக்குது, ஆனால் என்ன மாதிரி டேஸ்ட் இருக்கு கொண்டு தெரியும். ஒரு பேர் மிளகு தூள் போட்டிருக்கணும். வெங்கட தூள் பாவிக்கல மிளகு தூளில் போட்டு ஒரு பேர். அடுத்து வந்து பிரியாணி வந்துட்டு இதுதான் வந்து சிக்கன் பிரியாணி. முட்டை வச்சுக்கணும், சிக்கன் ஒன்று பொரிச்சு வச்சுக்கணும். இதுக்கு தான் வந்து லேட் ஆகிட்டுன்னு சொல்லிட்டாங்க. இது செய்கிறதுக்கு தான் வந்து 40 நிமிஷம் ஆகிட்டுன்னு சொல்லியிருக்காங்க. சரி பாப்போம்.
என்ன மாதிரி இருக்குது ரைஸும் கறின்னு பார்ப்போம். சரியா, ஒரு என்ன மச்சான் 2 கனவாத்து தான் கிடக்கு. பருப்பு, அது வந்து கத்தரிக்காய் சட்னி, பீட்ரூட் எல்லாம் முதல்ல நான் சாப்பிட மாட்டேன், ஆனால் இப்போ சாப்பிட தோணுது. அதோட சம்பல், வல்லாரை சம்பல், அப்பளம், மிளகாய். ரைட், என்ன மாதிரி இருக்கு அந்த எல்லாத்தையும் பிணைஞ்சி ஒரு மிக்ஸ் ஒன்று அடிச்சுப்பாம். ஒரு இலங்கையில் ஒரு மதிய சாப்பாடு சாப்பிட்டு எப்படி இருக்கும் அதே கார சாரத்தோடு இருக்கு. பிரியாணி சொல்லும், ஸ்ரீலங்கா பிரியாணி. கோழிக்கால் தான் இன்னும் நல்லா இருக்குது. நல்லா இது வந்து ஸ்ரீலங்கா பிரியாணி, அதே ஃப்ளேவர் தான் அடிக்கும். முட்டை வச்சுக்கணும், வெங்காயம் இருக்குது, சிக்கன் ஃப்ரை, கிட்டத்தட்ட தம் பிரியாணி மாதிரி இல்லை, எங்கள்ட ஸ்ரீலங்கன் ஸ்டைல் பிரியாணி இந்த டேஸ்ட் அடிக்குது. இந்த உரைப்பு நாக்கில் வடத்தான் நாங்கள் உயிரோடு இருக்கிற மாட்டோம் ஒரு ஃபீல் வேறு. சரி, நாங்கள் வந்து சாப்பிட முடிச்சுன்னா இங்கே பாருங்க, இங்கே ஃபுல்லாக வந்து இலங்கை மக்கள் நான் வந்து இலங்கை சாப்பாடு சாப்பிட்றாக்காண்டி வந்திருக்கணும். இங்கே இருக்கிற எல்லாருமே வந்து எக்கச்சக்க இலங்கை மக்கள் வந்து விசிட் பண்ணி இங்கே தாய்லாந்து பார்க்குறக்காண்டி வந்து வந்திருக்கணும். இதில் காட்ட வந்து தான் இதில் பார்த்தீங்கன்னா ரைஸ் அண்ட் கறி, மற்ற சிக்கன் பிரியாணி, பிளெயின் டீ வந்து 20 ரூபாய், ஸ்பைட் 20 ரூபாய், தண்ணி பொத்தில் எடுக்கல. நாங்கள் போட்டில் வந்து 10 ரூபாய். சரி, 330 ரூபாய் வந்து போட்டிருக்கணும். சரி, நீங்கள் வைக்க தேவையில்லை. 1000 ரூபா. என்ஜாய் காரணம் என்ன சம்பவம் பண்ணால் வந்து நோட்டீஸ் பண்ணினாங்க. ஒரு தண்ணி போத்தில் விட்டுட்டு ஒரு கொக்கோலா போத்தில் விட்டுட்டு தண்ணி போத்திலுக்கு வில் போட்டிக்கணும். ஆனால் எங்களுக்கு தான் லாபம், 10 ரூபாய் லாபம். இருந்தாலும் நாங்கள் திருப்பி அனுப்பி விட்டோம். நாங்கள் போய் பில்லை போட்டு கொண்டு வாங்கண்டா 10 ரூபாய் கூட தான் வரும். சரி, போட்டு வரட்டும். அப்படியே நாங்கள் கொடுத்துட்டு போகிறோம். 330 ரூபாய்க்கு வந்து 340 ரூபாய் வருது. 340 ரூபாய்க்கு வந்து 3400 ரூபாய்க்கு இவ்வளவு சாப்பாடு வந்து முடிஞ்சிருக்கு. ஆனால் ஓகே, என்ன இலங்கையில் கூட நாங்கள் ஒரு நேரம் மதியாத சாப்பாட்டுக்கு இப்படி தான் வந்து சாப்பிடுவோம். அப்போ அந்த வகையில் வந்து ஓகே இருந்தது. என்ன நீங்களும் விரைக்க கட்டாயம் 375. ஓ, ஆனால் 200 ரூபா இல்லை. 200 ரூபா. ஓகே, அது சேம் ப்ரைஸ் தான் அங்கே 300. சரி, சாப்பிட்னா நல்லா இருந்தது. சந்திப்போம், அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அப்படியோ போகிறோம். அப்படியோ திருப்பி வந்து மாற்றி பில் போட்டு தந்தவ. அப்போ நாங்கள் கொடுத்துட்டு வந்தோம். நாங்கள் என்னென்றாலும் வந்து ஒரு இடத்துல நாங்கள் இப்படி சரி 10 ரூபா குறைச்சி இருந்தான்னு விட்டோம்னா வந்து எங்களுக்கு அதை விட 10 மடங்கா 100 ரூபா ஒரு இடத்துல போகும். அப்போ அவைண்ட உழைப்புகளை நாங்கள் திருடக்கூடாது. அதனால் சொல்லிவிட்டு கொடுத்துட்டு வந்துட்டோம். அப்படி ஒரு பொலிசியில் நான் இருக்கிறேன். இப்போ வெயில் கொளுத்துது. தாய்லாந்தை சுற்றி பார்க்க போகிறோம். அந்த வீடியோவில் நீங்கள் அந்த வீடியோவை அடுத்ததாக நீங்கள் பார்க்கலாம். நாளைக்கு இன்னும் ஒரு காணொலியில் சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம். நீ பாருங்க, ஃப்ரூட்ஸ் எல்லாம் வச்சு, புளியம்பழம் எல்லாம் வச்சுக்கணுமாடாப்பா. ஆரஞ்சு 100 ரூபா. இது ஜம்புக்காய் 50 ரூபா. கொய்யாப்பழம் இருக்குது, ட்ராகன் ஃப்ரூட் இருக்குது. எல்லாம் கிட்டத்தட்ட எங்கட இதில் பார்த்த இதெல்லாம். மற்றது வந்து இங்கே கடைகளுக்கு போய் பொருட்கள் வேண்டுவோம்டா, இதுதானேடா எங்கட ஊர்லேயும் இருக்குன்ற மாதிரி
இருக்குது. வென்றக்கே மரம் பெறையில் கிட்டத்தட்ட எங்களோட ஊரில் வென்றது லாபம் பண்ண வேறு கிடக்கு. பார்ப்போம், சீப்பான மார்க்கெட் ஒன்று இருக்குது, அதுக்கு போய் பார்ப்போம். இந்த கடையில் பாருங்க, இந்த ஜூஸ் எல்லாம் வந்து இந்த ஷாப்பிங் பேக்கில் கட்டி வைக்கணும். இதில் வந்து ஸ்ட்ரீட் ஃபுட் மார்க்கெட். சரி, இப்படியே வந்து சொல்லிக்கிட்டு போகலாம். நாங்கள் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். இங்கே இருக்கிற ஆட்டோவை பாருங்க, பேர் டுக் டுக். டுக் டுக். திஸ் இஸ் டுக் டுக். நோ 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 தேங்க்யூ. இது ஃபுல்லாக வந்து ஸ்ட்ரீட் ஃபுட் ஆமாம். இது ஒரு இளநீ, ஆனால் இது பரவாயில்லடா. அங்கே ஒரு இடத்துல 400 ரூபா போட்டிருக்கு. தேங்காய் உரிச்சு வச்சிக்கணும். கொஞ்சம் பெருசு.